Hi, welcome to Tamilstack. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்க if statement. If statement தான் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ifக்குள்ள ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம், இதுக்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் இந்த ifக்குள்ள நம்ம என்ன சம்திங் கோடு எழுதுகிறோமோ அது வந்து ரன் ஆகும். இந்த if கண்டிஷன் ஸ்டார்டிங்லேயே ஃபால்ஸ் ஆச்சுனாக்க இந்த கோடுக்குள்ளே வராது, ஆட்டோமேட்டிக்காக இந்த if கண்டிஷன் விட்டு வெளியில் போயிடும். இதை ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு பாருங்கள். இப்போது கண்டிஷன் போட்டிருக்கோம். இந்த if கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனிச்சுனாக்கா அந்த if கண்டிஷன் உள்ளே வந்து சம்திங் நம்ம கோடு என்ன எழுதுகிறோமோ அது ரன் ஆகி அதுக்கப்புறம் வெளியில் வந்துடும். ஆனால் ஸ்டார்டிங்கே இந்த if கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சுனாக்க உள்ளே போகாது, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், வெளியில் வந்துடும். ஓகேவா? இப்போது நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு if ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மெயின் ஃபங்க்ஷன் போட்டுக்கும். இப்போது நான் இன்டிஜர் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்பர். ஸ்டார்டிங்கில் வந்து என்னன்னாக்கா 0ன்னு இருக்குது. இப்போது ஒரு printf போகிறேன். enter the number. நெக்ஸ்ட் வந்து scanf. modules b comma இப்போது நீங்கள் கேட்கலாம், நம்ம ஏன் scanf யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம். இப்போது நம்ம எப்போவுமே இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே வேல்யூ கொடுத்தோம். வேல்யூ ஏனா 5, பினா 10, சினாக்க a + b ரெண்டு ஆட் பண்ணி சியோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ என்னன்னாக்கா யூசர் டென்னு வேல்யூ நம்ம வாங்க போகிறோம். ஓகேவா? நம்ம கன்சோல் ரன் பண்ணும்போது நம்மளே வேல்யூ கொடுக்க போகிறோம், வேல்யூ கொடுத்து நம்மளே செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் scanf கொடுக்குறோம். இப்போது scanf /d, ஏன்னாக்கா நம்பரில் வேல்யூ கொடுக்க போகிறோமா, அது வந்து இன்டிஜரில் இருக்குது. ஸோ module d கமா அண்ட் நம்பர் கொடுத்தா தான் நம்ம யூசர்ட்டு வந்து வேல்யூ வாங்க முடியும். ஸோ அண்ட் நம்பர், நம்ம இங்கே நம்பர் தானே கொடுத்துருக்கோம், நம்பர் வந்து 0ல் இருக்குது. ஸோ அண்ட் நம்பர். இப்போது நெக்ஸ்ட் என்னன்னாக்க ஒரு if ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். if இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த நம்பர் இருக்குல்ல, நம்பர் modules 2 = 0. நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். modules d is even number, comma number. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்க ஒரு if ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பரை ரெண்டால் மாடியூல் பண்ணுறேன். மாடியூல் பண்ணும்போது 0 வரணும். ஓகேவா? நம்ம கொடுக்குற நம்பரை மாடியூல்ஸ் 2ஆல் மாடியூல் பண்ணும்போது இங்கேயும் 0 வரணும், = 0. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்க நம்ம வந்து உள்ளே வந்து திஸ் நம்பர் இஸ் ஈவன் நம்பர். ஓகேவா? நம்ம ஆன்சர் வந்து 0 வந்துச்சுனாக்க ஈவன் நம்பர், இல்லைனாக்க ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் வந்தாக்க உள்ளே வராது. ஓகேவா? இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னென்ன பார்க்கலாம்னாக்கா if ஸ்டேட்மெண்ட் இது statement.c. ஓகேவா? இப்போது நம்ம ரன் பண்ண போகிறோம். எரர் id return 1 exited. இதுலேயே கொஞ்சம் எரர் வருது, எதுன்னு செக் பண்ணிக்கலாம். சாரி, இங்கே scanfலேயே போட்டேன். ஓகே.
இப்போது enter the நம்பர்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்மளுக்கு ஈவன் நம்பர் தானே தேவை. ஈவன் நம்பர்னால் என்ன 2 4 6 8 10 இதெல்லாம் ஈவன் நம்பர். ஆட் நம்பர்னால் 1 3 5 7 9 இதெல்லாம் ஆட் நம்பர். இப்போது நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னாக்கா ஈவன் நம்பர் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன போகிறோம்னாக்கா 8. இப்போது 8 வந்து ஈவன் நம்பரா, ஸோ 8 இஸ் ஏ ஈவன் நம்பர் வந்துடுச்சா. மாடல் பண்ணும்போது 8 இஸ் ஏ ஈவன் நம்பர் வந்துடுச்சு. சப்போஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து ஆட் நம்பர் கொடுக்குறேன். ஆட் நம்பர்னாக்கா 5 நம்மளுக்கு எதுவுமே வராது. ஏன்னாக்கா இந்த இஃப் கண்டிஷன் ஸ்டார்டிங்லேயே ஃபால்ஸ் ஆயிடுச்சு, ஸோ அதனால உள்ளே வராது. இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே ட்ரூ ஆயிடுச்சுனாக்க உள்ளே வந்து இங்கே என்ன நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோமோ அது வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா. நம்மளுக்கு தேவை ஈவன் நம்பர். நம்ம வந்து ரன் பண்ணும்போது ஈவன் நம்பர் இப்போது 4ன்னு கொடுத்தா 4 இஸ் ஏ ஈவன் நம்பர். 4 இஸ் ஏ ஈவன் நம்பர் நம்மளுக்கு வந்துடும், ஆன்சர் வந்துடும். ஓகேவா. ஸோ இதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஒரு பேசிக்காக ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இஃப் எல்ஸ் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.